இந்த வீடியோவில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் அக்கௌண்ட்டுக்கு 65 பிபெட் அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. நேற்று அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $19 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, $59 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த பிபெட் டோக்கனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டோக்கனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 28 தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. January 28 அன்றைக்கி நீங்கள் இந்த பிபெட் டோக்கனை நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற டோக்கனாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த டோக்கன் பிபெட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்பேங்க் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. எல்பேங்க் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆகிருக்கு. டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $1.12 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிபெட் அப்படிங்கிற டோக்கன் தருவாங்க. ஓகேவா, அதை நம்ம எக்ஸ்பர்ட் டோக்கனாக January 28 அன்றைக்கி ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணி நம்ம எல்பேங்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிபெட் அப்படிங்கிற டோக்கனை நம்ம எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டெலகிராம் சேனலில் எக்ஸ்டென்ஷன் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதில் வந்து சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த expert.tech அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுத்து உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்காங்க. ஓகே, சைன்இன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு என்டர் இன்வைட் கோட் அப்படின்னு கேட்கும். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும். காப்பியான அந்த கோடை அதில் பேஸ்ட் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் பேஜ் அப்படின்னு வந்து கொடுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுங்க. உங்கள் ட்விட்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆயிரும். சைன்இன் ஆகிட்டு ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கியூஸ்ட் அப்படின்னு இருக்கும். குயிஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன்கோயிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கோ, இந்த 3 டாஸ்க்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்பர்ட் அவங்களுடைய ட்விட்டரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிக் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் கொடுங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. டன் விழுந்துருச்சு. ஓகேவா, லைக் அண்ட் ரீட்வீட். ஓகேவா, உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் ரீட்வீட் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஓகேவா, மறுபடியும் ஆன்கோயிங் கிளிக் பண்ணுங்கள். செக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ 3 டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பிபெட் டோக்கன் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு
பேக் வந்துக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு ரீப்ளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கேரக்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணுமா, எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற வார்த்தையும் அதில் வந்து ஆட் பண்ணி, ஓகேவா? ஓகே, மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் கமெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு 16 லெட்டர்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஓகே, ஒரு 16 லெட்டர் வர்ற மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீப்ளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பீபட் டோக்கனை நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஓகேவா? வித்ட்ராவும் பண்ண முடியாது. போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், 0ன்னு தான் காட்டும், ஓகேவா? 0ன்னு தான் காட்டும். அண்டு ஸ்வாப் பண்ண பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீபட் டோக்கனை எக்ஸ்பர்ட் டோக்கனாக கன்வெர்ட் பண்ண பார்த்தாலும் இதில் வந்து அவைலபிள் 0ன்னு தான் காட்டுது. வி வில் கன்வெர்ட் ஃப்ரம் ஃபண்ட், அதாவது பீபட் டோக்கனை நம்ம எக்ஸ்பர்ட் டோக்கனாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜனவரி 28ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 வரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, அடுத்த அப்டேட் என்னன்னு வரும்போது தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த பீபட் டோக்கனை மட்டும் கிளைம் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேவா? இதோட அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? ஜனவரி 31 கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த ஏர்ட்ராப் மூலமாக கிடைக்கும், ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நான் சொன்னபடி கரெக்டாக ஜாயின் பண்ணி இந்த பீபட் டோக்கனை மட்டும் கிளைம் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேவா?